ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மார்னிங் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. வீட்டில் வேலை முடிச்சாச்சு. ஆனால் இன்றைக்கி வேலை இன்னும் முடியல. நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பி ஸ்கூலில் விட்டு அப்படியே காடு போயிடுவோம். பாருங்கள் மை கிச்சன். அப்புறம் இங்கே பாருங்களேன், இதை க்ளீன் பண்ணணும். இங்கே எறும்பு வருதுன்னு நான் மார்க் பண்ணி விட்டுருக்கேன். இங்கே எறும்பு வருதுன்னு மார்க் பண்ணி விட்டுருக்கேன். இதை க்ளீன் பண்ணி இதில் இந்த எண்ணெயை அப்படியே ஊற்றி வைக்கணும். இப்படியே வச்சுருக்கான்னு நினைக்காதீங்க, எனக்கு டைம் இல்லை. தண்ணி நம்ம வீட்டில் போர் தண்ணி தான் இருக்குது. இன்னும் நல்ல தண்ணி பைப் போடல. அதனால் நான் அங்கேருந்து கொண்டு வரேன். இதோட மூடி மிஸ் ஆகிடுச்சு, அதனால் இப்படி கட்டி வச்சுருக்கேன். காட்டிலேருந்து வர்ற வழியில் தான் நல்ல தண்ணி, பொது பைப்பில் வர்றதை தான் நான் பிடிச்சிட்டு வருவேன். சமையல் வேலையை முடிச்சாச்சு. இன்றைக்கி நான் மண்பானையிலே வச்சுட்டேன். மாற்றி வீட்டில் தக்காளி குழம்பு. நம்ம வீட்டில் காலையில் டிஃபன்லாம் கிடையாதுங்க, சாப்பாடு தான். ரைஸ் அவ்வளோதான். இது நேற்று வீட்டில் ஒரு வாங்கிட்டு வந்தார், தம்பிக்கு பிடிக்கும்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தம்பி வெளியே ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். அப்படி தம்பி காட்ட மாட்டேன், நான் லுக் காட்டுறேன். வெயிட் பண்ணு. தம்பி ஷூ போட்டிருக்குற அப்படிங்க. நான் காலையில் சார்ஜ் போட்டுவிட்டேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு தம்பியோட லஞ்சு ஸ்கூல் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கொண்டு தம்பி ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே காடு போக வேண்டியதான். எப்படி இருக்கு பாருங்கள். குருவிகளாக கற்றுது, கேட்குதான்னு தெரியல. என்கிட்ட மைக்கெல்லாம் ஒன்று சவுண்ட் கேட்சா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் காடு போகிற வழி. உங்களுக்கு இது எந்த ரோடுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் காடு கிளம்பியாச்சு. காடு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாடெல்லாம் ஊற்றி விட்டு கண்ணுக்குட்டியெல்லாம் கட்டியாச்சு. இனி மற்ற வேலைகளை முடிச்சுட்டு மாடெல்லாம் தோடு வச்சுக்கிட்டு அப்புறம் எப்பவும் போல் தம்பி ஸ்கூல்லேருந்து நான் தான் போய் பிக்கப் பண்ணும். அந்த டைமுக்கு கரெக்டாக வீடு போயிடுவேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.